வணக்கம். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிக்கும்போது நல்லா பாசிட்டிவா தான் ஆரம்பிச்சுச்சு. ஒரு நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் மேல போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் செல்லிங் பிரஷர் வந்துருச்சு. ஒரு 11:00 மேல பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கீழ இறங்க ஆரம்பிச்சு. டுவர்ட்ஸ் எண்டுல வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்ல தான் முடிஞ்சுச்சு. ஒரு 26 பாயிண்ட்ஸ் கீழ இறங்கிச்சு. ஸோ மார்க்கெட் நியூஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐபிஓ பார்த்துருவோம். ஐபிஓ வந்து உங்களுக்கு நேத்து ஸ்விக்கி லிஸ்ட் ஆச்சு இல்லைங்களா? நேத்து ஒரு 17% ஏறிச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5% டவுன் ஆகி இன்னைக்கு வந்து ரூ. 25 கம்மியாகி, இன்னைக்கு ரூ. 430 வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும். 390 வந்து இதோட வந்து ஐபிஓ பிரைஸு. வருங்காலத்துல இது கொஞ்சம் இன்னும் திருப்பி இறங்குறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இதுல வாங்குறதுனா பார்த்துருங்க. நியூவா பூப்பா இன்னைக்கு லிஸ்ட் ஆச்சு. 5.5%ல வந்து பிரீமியம்ல லிஸ்ட் ஆச்சு. அதோட ஐபிஓ பிரைஸ் உங்களுக்கு தெரியும் 74. லிஸ்டட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 78.14. ஆனா வந்து அத சஸ்டெயின் பண்ண முடியாம வந்து ஒரு மாதிரி ஆசிலேஷன்ல இருந்துச்சு. 73 வரையும் போச்சு கீழ. அப்புறம் முடியும் போது பார்த்தீங்கன்னா 74.02. ஸோ சேம் பிரைஸ் ஆஃப்னா உங்களுக்கு ஐபிஓ தான். ஸோ ஐபிஓ அந்த அளவுக்கு பெருசா அட்ராக்டிவா இல்ல. ரீசெண்டா வர ஐபிஓலாம். லாஸ்டா வந்து வேரி மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து ஐபிஓ வருது. அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் 19th வந்து நவம்பர் வருது. ஸோ பிரைஸ் பேண்ட் உங்களுக்கு தெரியும். ரூ. 102 ரூ. 108. இது 10,000 கோடி வந்து இஷ்யூ சைஸ். இது தேர்ட் லார்ஜஸ்ட் ஐபிஓ இந்த இயர்ல. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹுண்டாயி, அதுக்கப்புறம் ஸ்விக்கி, தேர்ட் வந்து என்டிபிசி. இது வந்து நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 10% இருக்கு. பிளஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு 10% இருக்கு. கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போகாதனால வந்து 10% இல்லாட்டினா 35% இருக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு. 10% இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ரீட்டைல் போர்ஷன்லயும் அப்ளை பண்ணலாம். நீங்க ஷேர் ஹோல்டர் இதுலயும், சப்போஸ் நீங்க ஷேர் ஹோல்டர் வாங்கியிருந்தீங்கன்னா என்டிபிசியோட ஷேர் நீங்க 2 இதுலயுமே அப்ளை பண்ணலாம். ஒண்ணுல தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஸோ அதனால இதுக்கு நீங்க என்டிபிசி வச்சிருந்தா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. அப்புறம் மற்ற 2 ஐபிஓ இப்போ போயிட்டு இருக்குங்களா, ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸும் மங்கலும், அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செகண்ட் டே. இது பெருசா ஒன்றும் அட்ராக்டிவா இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து 0.32% வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. ஸோ எம்ப்ளாயி போர்ஷன் மட்டும் தான் 5.26% ஓவர் சப்ஸ்கிரைப். மற்ற எல்லாமே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ரீட்டைலே 0.91 தான். என்ஐஏ சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, 0.04. அது மாதிரி கியூஐபி இவங்க 2 பேரும் தான் ஆக்சுவலா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர் பர்சன்டேஜ் அலோகேஷன் கிடைக்கும். ஸோ அவங்களே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு டே 3 நாளைக்கு தான் முடியுது. அன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட ஐபிஓ பிரைஸ் வந்து ரூ. 273. இஷ்யூ சைஸ் வந்து 1115 கோடி. கிரே மார்க்கெட் பிரீமியம் இதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால பார்ப்போம். நாளைக்கு தான் தெரியும். அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மங்கள் கம்ப்யூட் சொல்யூஷன். இது வந்து இன்னைக்கு தேர்ட் டே ஐபிஓடது. இது ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. இது 33 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ரீட்டைல் போர்ஷன் வந்து 45 டைம்ஸ். அதே மாதிரி என்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 22 டைம்ஸ். இது வந்து எஸ்எம்இ ஐபிஓ. இதோட பிரைஸ் ரூ. 45. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 16 கோடி. இதோட ஜிஎம்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 7 இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு. பார்ப்போம் இது லிஸ்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு. அடுத்த வாரத்தில் லிஸ்ட் ஆகும் இது. சரி, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நிஃப்டி 23,533ல முடிஞ்சிச்சு. சொன்ன மாதிரி இது 26 பாயிண்ட் வந்து கீழே இறங்கி 0.11% டவுனு. சென்செக்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 பாயிண்ட் இறங்கி 77,580ல முடிஞ்சிருக்கு. இது 0.14% டவுனு. ஸோ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக அப்பா இருக்கு. 0.08% அப்பா இருக்கு. மிட் கேப் வந்து 0.47 அப் பர்சன்டேஜ். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 0.79% அப். ஸோ இது ரெண்டும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக வந்திருக்கு நிஃப்டி சென்செக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ராடர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியை பொறுத்தவரையும் ஒரு 1533 ஸ்டாக் வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. 1282 ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அட்வான்ஸ் டிக்ளரன்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 இருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக் ஏறிச்சுன்னா ஒரு ஸ்டாக் இறங்கி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 2077 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. 1887 ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணிட்டு இருக்கு. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அது வந்து 23,530. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் டெஸ்ட் பண்ணிச்சு, இன்னைக்கும் டெஸ்ட் பண்ணிச்சு. நேற்று டெஸ்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஸ்லைட்டா எபோல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம்ல இருக்கு. இது பிரேக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஸ்லைட்ல காமிச்சிருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஐஎன்ஆர் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டே போகுது எகெயின்ஸ்ட் யூஎஸ்டி. இன்னைக்கு 84.46.
இது வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல நியூஸு, எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு. பட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு நல்ல நியூஸ் கிடையாது. நம்ம கோல்டு, ஆயில், க்ரூட் ஆயில்ஸ் இதெல்லாம் நெறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரிஃபைனரிஸ் இது இம்போர்ட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, அதனால இது வந்து ஒரு நெகட்டிவா தான் பார்க்குறோம். ஸோ, அடுத்த கீ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் லிமிடெட்ன்னு ஒரு கம்பெனி. இது வந்து ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 56 டைம்ஸ் வந்து இது 1 வருஷத்துல ஏறியிருக்கு. ரூ. 20 56 காசுலேருந்து ரூ. 1152 வரையும் போயிருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் சொல்லுவேன். 1 இயர்ல 56 டைம்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. இது அது இல்லாம வந்து இவங்க பார்த்தீங்கன்னா, போனஸ் ஷேரும் வந்து குடுக்க போறாங்க. அதாவது என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, 8 ஷேர் வந்து அடிஷனலா தராங்க. இவங்க அது இல்லாம வந்து இவங்க ஸ்ப்ளிட்டும் பண்ண போறாங்க. ஸோ அதன் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அந்த போர்டு அப்ரூவல் முடிஞ்ச உடனே அந்த இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வரும். ரெக்கார்ட் டேட் எல்லாம் உங்களுக்கு வந்த உடனே நான் சொல்றேன். என்எஸ்சி அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூஸ் இன்னைக்கு வந்து F&Oல வந்து ஒரு 45 ஸ்டாக் வந்து புதுசா ஆட் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஜியோ ஃபினான்ஷியல், Zomato, பேடிஎம், சிடிஎஸ்எல், எஸ் பேங்க், கேம்ஸ், கல்யாண் ஜுவல்லரிஸ், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், வருண் பிவரேஜஸ், அதானி டோட்டல் கேஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கம்பெனிஸ்லாம் இதுல ஆட் பண்றாங்க. ஸோ அதில் ஆட் பண்ணும்போது என்னன்னா, ஒன்று வந்து F&Oல வரும்போது வாலட்டாலிட்டி அதே இருக்கும். அதே மாதிரி வந்து ப்ரைஸும் வந்து ஒரு ஈஸியா வந்து அப்சைட்ல ஒரு 20% வந்து ஏறுறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஜியோ, Zomatoலாம் நல்லாவே ஏறிச்சு. ஒரு 7%லாம் ஜியோ ஏறிச்சு இன்னைக்கு. ஸோ இது இன்னும் ஒரு வந்து 15-20% மேலே ஏறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்க இந்த ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் தான். நான் முன்னாடி இதில் சொன்ன மாதிரி வந்து நிஃப்டி வந்து ஒரு இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் 23,530 டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 2 நாளாக டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அப்படியே ஜஸ்ட் வந்து 3 பாயிண்ட்ஸ் அப்பு. ஸோ இது பாயிண்ட் வந்து கீழே போச்சுன்னா என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடிலாம் இது மாதிரி போயிருக்கு. அந்த மாதிரி போன டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 20% வந்து மைனஸ்ல கீழே இறங்கியிருக்கு. ஸோ அது சான்சஸ் நிறைய இருக்கு. அப்புறம் அந்த 20% இறங்கினதுக்கு அப்புறம்னா ஈஸியா 30-40% அப் சைட் மூவ்மெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ இன்னும் சான்சஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நாளைக்கு எப்படி நிஃப்டி க்ளோஸ் ஆகுறத பொறுத்து நம்ம ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி எய்ச்சர் மோட்டார்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. அவங்க ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 8.3% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகி 1100 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. ரெவன்யூ ஒரு க்ளோஸ் டு ஒரு 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் தான் நல்லா க்ரோத்தாக இருக்குது. 350 சிசி வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டு. அதுக்கு மேலே வந்து 650லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் நல்லா வந்து அர்பனில் நல்லா போயிருக்கு. ஸோ ரூரலில் இப்போ நல்லா 1/3 ஆஃப் த சேல் ரூரலில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்லாம் கொஞ்சம் ஏறிச்சு. ஈவன் ஹீரோ மோட்டார்ஸ் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ஆனால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க ஸ்டாக்ஸும் ஏறிச்சு. பஜாஜ் ஆட்டோவும் இன்னைக்கு ஏறிச்சு. அப்புறம் டிவிஎஸ் மோட்டார்ஸும் இன்னைக்கு ஏறிச்சு. இவங்களோட ஏஷியன் மோட்டார் ஸ்டேர்ஸ் பார்த்தீங்கன்னா 4,884 ரூபாய் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இது ஐஷியன் மோட்டார் வச்சுருவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பம்பர் தான். ஸோ எஃப்ஐஎஸ் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, போன மாதம் வந்து 1 lakh crores வந்து அவங்க வித்துட்டு போனாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 2-3 டேஸா நான் டேட்டா எடுத்தேன். 12th நவம்பர்ல பாத்தீங்கன்னா 15,600 கோடி வந்து வித்திருக்காங்க. அதே மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா ஒரு 17,680 கோடி வந்து வித்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 14,853 கோடி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி வித்துக்கிட்டே போறாங்க. வித்துட்டே போறதுனால வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆகுது. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து டாலரும் ஸ்ட்ரென்த்தா வருது. ஏன்னா டாலர்ல கொடுக்குறீங்களா, டாலர்ல அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால ஐஎன்ஆரும் வீக் ஆகுது. ஸோ ஓவராலா வந்து டாலர் வந்து மற்ற கரன்சிக்கு எகெயின்ஸ்டா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கு அந்த ட்ரம்ப் வந்ததுனால. ஏன்னா அவர் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் லோக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால. ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. அதனால வந்து மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைல தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,210 கோடி வந்து ஒரு ஜேபி மோர்கன் இண்டெக்ஸ்ல போட்டிருந்தாங்க. அது எதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் பாஸ்ல. ஸோ அதுவும் வந்து வித்திருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து அவங்க வித்துக்கிட்டே போகிறதுனால நம்மளது மார்க்கெட்டும் இறங்கிட்டே இருக்கு. டிஏஎஸ் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். அதான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹவுஸ் இருக்காங்க, அப்புறம் எல்ஐசி இருக்காங்க, அப்புறம் மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டைனபிளாக இருக்கு. இல்லாட்டினா எப்பயோ வந்து அதில் பாலாத்து கொள்ளும். ஸோ வர நாளில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வந்து அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பிரேக் பண்ணுச்சுன்னா ஈஸியாக ஒரு 15% கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு கோல்டு வந்து ஒரு நல்லாவே இறங்கியிருக்கு. 7,000 கீழே போயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் 2 monthsல.
இன்னைக்கு 6000 1 கிராம் 22 கேரட் வந்து ரூ. 6,935 முடிஞ்சிருக்கு. சென்னை ரேட் சொல்றேன். ஸோ ரூ. 110 பெர் கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 24 கேரட் பார்த்தீங்கன்னா ரூ. 120 குறைஞ்சு ரூ. 7,565 முடிஞ்சிருக்கு. ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரைட் டைமு. ஸோ இது கண்டினியூஸாக இன்னும் இறங்காது. இன்னும் கொஞ்சம் இது போய் எவ்வளோ தூரம் இறங்கும்னு தெரியாது. பட் 1 or 2 மந்த்ஸ் இறங்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்கங்க. லாங் டேர்ம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம யூஎஸ் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி அவங்க பாலிசி எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளியர் டைரக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸ் ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டர் பிளஸ் ஆம்பி சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரிஸ் இருக்கு, நீங்க எஸ்ஐபி போடணும், இல்ல எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுன்ற உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சு, இல்லை உங்க அசட் அலோகேஷனை சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ரிலேட்டட் வெல்த் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எந்த கொரிஸ் இருந்தாலும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்க கொடுத்துருக்க நம்பர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.